ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். ஒவ்வொரு மாதமும் ரூ. 5000 மாத வருமானமா பெற விரும்புனீங்க அப்படின்னா, இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ்ல உள்ள மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல நீங்க டெபாசிட் பண்ணலாம். இந்த ஸ்கீம்ல நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ட மாத வருமானமா பெறுவதா மட்டும் இல்லாம, ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம், நீங்க எவ்வளோ அமௌண்ட்ட டெபாசிட் பண்ணீங்களோ, அந்த அமௌண்ட்டையும் கேரண்டியா திரும்ப பெறலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல போஸ்ட் ஆஃபீஸ்ல உள்ள மந்த்லி இன்கம் ஸ்கீம் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல அப்டேட் பண்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மகிட்ட மொத்தமா ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டை ஒவ்வொரு மாதமும் நீங்க பெற விரும்புனீங்க அப்படின்னா இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ்ல உள்ள மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல நீங்க டெபாசிட் பண்ணலாம். இந்த ஸ்கீம்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணும் பட்சத்தில் ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கேரண்டியாக பெறுவதோடு ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டையும் 100% கேரண்டியாக நீங்கள் திரும்ப பெறலாம். இந்தியன் கவர்மெண்ட்டினுடைய போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இந்த ஸ்கீமை ரன் பண்ணுறதுனால இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட். 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் சிங்கிள் அக்கவுண்ட் அல்லது ஜாயிண்ட் அக்கவுண்டாக இந்த ஸ்கீமில் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணலாம். மைனர் குழந்தைகளுடைய பெயரில் அவங்களுடைய பெற்றோர் அல்லது லீகல் கார்டியன் இந்த ஸ்கீமில் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணலாம். அடுத்து டெபாசிட் லிமிட். இந்த ஸ்கீமில் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட் ரூ. 1000. அதுவே அதிகபட்சம்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணும் பட்சத்தில் 4,50,000 டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதுவே நீங்கள் ஜாயிண்ட்டாக ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 9,00,000 டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஒரு நபர் ஒரே ஒரு மந்த்லி இன்கம் ஸ்கீம் அக்கவுண்ட் தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஆனால் கவனிக்க வேண்டியது என்னென்னா அதிகபட்ச டெபாசிட் லிமிட்டுக்குள்ள எத்தனை அக்கவுண்ட் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டென்யூர். இந்த ஸ்கீமினுடைய கால அளவு 5 வருடம். ஸோ உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டுக்கு அடுத்த 5 வருடம் ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் பெறலாம். 5 வருடத்திற்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டையும் கேரண்டியாக திரும்ப பெறலாம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த ஸ்கீமினுடைய கரண்ட் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 6.7% வழங்குறாங்க. இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்தியன் கவர்மெண்ட் ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றி அமைப்பாங்க. ஆனால் இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வழங்குறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் ஸ்கீமினுடைய கால அளவான 5 வருடமும் உங்களுக்கு வழங்குவாங்க. இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை காம்பவுண்டிங் முறையில் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் முறையில் கால்குலேட் பண்ணி உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை உங்களுக்கு வழங்குவாங்க. அடுத்து இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் மெத்தட். இந்த ஸ்கீமினுடைய மந்த்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. இன்கேஸ் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட் இல்லாத பட்சத்தில் ஏதாவது ஒரு நேஷனலைஸ்ட் பேங்க் சேவிங் அக்கௌண்ட்டை நீங்கள் கொடுக்கணும். அந்த சேவிங் அக்கௌண்ட்டில் தான் இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவாங்க. அடுத்து ப்ரீமெச்சூர் க்ளோசர். ஒன்ஸ் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் திரும்ப பெற விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க. ஆனால் கண்டிஷன் என்னென்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு வருடத்துக்கு அப்புறம் தான் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும். அதுலேயும் கவனிக்க வேண்டியது என்னென்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 3 வருடத்திற்குள்ளே இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா டெபாசிட் அமௌண்ட்டில் 2% அமௌண்ட்டை கட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் அமௌண்ட்டை உங்களுக்கு வழங்குவாங்க. அதுவே 3 வருடத்திற்கு அப்புறம் இந்த அக்கௌண்ட்டை ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா டெபாசிட் அமௌண்ட்டில் 1% அமௌண்ட்டை சார்ஜாக கட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் அமௌண்ட்டை உங்களுக்கு வழங்குவாங்க. அடுத்து அக்கௌண்ட் கன்வர்ஷன். ஒன்ஸ் இந்த அக்கௌண்ட்டை சிங்கிளாக ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுவே ஜாயிண்ட் அக்கௌண்ட்டையும் சிங்கிளாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள எந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் இந்த அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூடவே இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமில் நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்கள்லையோ இந்த அக்கௌண்ட்டுக்கு யாரை நீங்கள் நாமினியாக நியமிக்க விரும்புகிறீங்களோ அவங்கள நீங்கள் நாமினியாக நியமிச்சிக்கலாம். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரூ. 50,000 டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ரூ. 279. ஸ்கீமினுடைய கால அளவான 5 வருடத்தில் மொத்த இன்ட்ரெஸ்ட்டாக ரூ. 16,750 நீங்கள் பெறலாம். ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் ரூ. 50,000 கேரண்டியாக நீங்கள் திரும்ப பெறலாம். ரூ. 1,00,000 டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ஒவ்வொரு மாதமும் ரூ. 558 வழங்குறாங்க. ஸோ 5 வருடத்தில் மொத்தம் ரூ. 33,500 இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் பெற்றிருப்பீங்க. 5 வருடத்திற்கு அப்புறம் டெபாசிட் அமௌண்ட்டான ரூ. 1,00,000 கேரண்டியாக நீங்கள் திரும்ப பெறலாம். ரூ. 2,00,000 டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ரூ. 1,116 கிரெடிட் பண்ணுவாங்க.
அடுத்த 5 வருடத்துல மொத்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டா ரூ. 67,000 நீங்க பெற்றிருப்பீங்க. ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் ரூ. 2,00,000 கேரண்டியா நீங்க திரும்ப பெறலாம். ரூ. 3,00,000 டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீம்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ரூ. 1,675. ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டா ரூ. 1,05,000 பெற்றிருப்பீங்க. 5 வருடத்திற்கு அப்புறம் டெபாசிட் அமௌண்ட்டான ரூ. 3,00,000யும் கேரண்டியா திரும்ப பெறலாம். சிங்கிள் அக்கவுண்டினுடைய அதிகபட்ச டெபாசிட் அமௌண்ட்டான ரூ. 4,50,000 டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீம்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ரூ. 2,512. ஸ்கீமினுடைய கால அளவான அடுத்த 5 வருடத்துல மொத்தம் ரூ. 1,50,750 இன்ட்ரெஸ்ட்டா பெற்றிருப்பீங்க. 5 வருடத்திற்கு அப்புறம் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டான ரூ. 4,50,000யும் கேரண்டியா நீங்க திரும்ப பெறலாம். ஜாயிண்ட் அக்கவுண்டினுடைய அதிகபட்ச டெபாசிட் அமௌண்ட்டான ரூ. 9,00,000 டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீம்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ரூ. 5,025. அடுத்த 5 வருடத்துல மொத்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டா ரூ. 3,01,500 பெற்றிருப்பீங்க. 5 வருடத்திற்கு அப்புறம் டெபாசிட் அமௌண்ட்டான 9,00,000யும் கேரண்டியா நீங்க திரும்ப பெறலாம். ஸோ உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள மந்த்லி இன்கம் ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.